Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.3ல 6th question பார்க்க போறோம். Question என்னன்னா a function f is defined by f of x equal to 2x minus 3. அதாவது ஒரு function f கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா f of x equal to 2x minus 3. இப்போ first subdivisionல என்ன சொல்லிருக்காங்கன்னா find f of 0 plus f of 1 by 2. அதாவது இந்த ஃபங்க்ஷனை வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் subdivision என்னன்னா f of 0 plus f of 1 by 2. இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க f of x equal to 2x minus 3. ஃபஸ்ட்டு வந்து நம்ம f of 0 கண்டுபிடிக்கணும். அப்போ f of 0 வந்து இந்த xன்ற வர இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 2 into 0 minus 3 equal to 0 minus 3 equal to minus 3. அடுத்து வந்து f of 1 கண்டுபிடிக்கணும். அப்போ f of 1 equal to 2 into 1 minus 3. அப்போது 2 minus 3 equal to minus 1. இப்போ வந்து f of 0 plus f of 1 by 2. அப்போ f of 0ன்ற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். அதாவது minus 3 plus f of 1ன்ற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ minus 1 by 2. அப்போது minus 4 by 2 equal to minus 2. அப்போது f of 0 plus f of 1 by 2 ஓட ஆன்சர் வந்து minus 2. இப்போ வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா find x such that f of x equal to 0. அதாவது f of x வந்து 0வாக இருக்கும்போது xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். f of x equal to 2x minus 3. இப்போ அது வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 equal to 2x minus 3. அப்போ 2x equal to 3, x equal to 3 by 2. இப்போ வந்து f of x வந்து 0வாக இருக்கும்போது xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது வந்து 3 by 2. இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னா find x such that f of x equal to x. அதாவது f of x வந்து x இருந்ததுன்னா அப்போ xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் f of x என்னன்னு எழுதிக்கலாம். f of x வந்து 2x minus 3. இப்போ இந்த f of x ஓட வேல்யூ வந்து x. அப்போ இங்கே xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ x equal to 2x minus 3. இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். 2x equal to x plus 3. அப்போ 2x minus x equal to 3. அப்போ x equal to 3. இதான் வந்து ஆன்சர். அதாவது f of x வந்து x இருக்கும்போது xோட வேல்யூ வந்து 3. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்னன்னா find x such that f of x equal to f into 1 minus x. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x equal to f of 1 minus x. இப்போ இந்த கண்டிஷன் வச்சு நம்ம xோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் f of x என்னன்னு எழுதிக்கலாம். f of x equal to 2x minus 3. இப்போ வந்து f of 1 minus x கண்டுபிடிக்கணும். f of 1 minus x அதாவது இந்த xன்ற வர இடத்துல 1 minus xஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 into 1 minus x minus 3 equal to 2 into 1 2 minus 2x minus 3 equal to minus 2x minus 1. இதான் வந்து f of 1 minus x ஓட ஆன்சர். அடுத்து வந்து அவங்க கொடுத்த கண்டிஷன் எழுதலாம். அதாவது f of x equal to f of 1 minus x. f of x equal to f of 1 minus x. இந்த f of x ஓட வேல்யூ வந்து 2x minus 3. அதை எழுதிக்கணும். 2x minus 3 equal to f of 1 minus x ஓட வேல்யூ வந்து minus 2x minus 1. அப்போது இதை எழுதணும். இப்போ வந்து இதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 2x இது இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் 2x equal to minus 1. இது அப்படி போச்சுன்னா ப்ளஸ் 3. அப்போ 4x equal to 2. அப்போ x equal to 2 by 4. அப்போ x equal to 1 by 2. இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். எக்ஸசைஸ் 1.3ல 7th கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா an open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown. அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல்லேருந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து செய்யணும். அந்த ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியலோட சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடும் 24 சென்டிமீட்டர். இப்போ வந்து இதான் அந்த ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல்னு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சைடும் அந்த லென்த் வந்து 24 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல்லேருந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம்னா பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ். அதாவது இந்த ஸ்கொயரில் ஒரு கார்னரையும் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த கார்னரோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். அப்போ இந்த 4 கார்னர்ஸையும் நம்ம கட் பண்ணி மீதி இருக்கிறத வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இதோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுதான்.
அப்போது இது வந்து எப்படி வரும்னா இந்த சைடு எக்ஸ் இருக்குது, இந்த சைடு எக்ஸ் இருக்குது, அதாவது டோட்டல் வந்து 24. இப்போ இந்த ரெண்டு எக்ஸையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா அப்போ லென்த் வந்து என்ன வரும், 24 மைனஸ் 2x. அதுதான் வந்து இந்த ஓப்பன் பாக்ஸோட லென்த் அண்ட் பிரெத்தும் அதே தான் வரும். இப்போ இந்த ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஏன்னா இந்த எக்ஸை தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து இந்த ஹைட் ஆஃப் த பாக்ஸாக வரும். இப்போ வந்து இந்த ஓப்பன் பாக்ஸோட வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வால்யூமை தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த வால்யூம் வி ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் என்னன்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த கியூபாய்ட் வந்து 24 மைனஸ் 2x, அப்புறம் பிரெத் ஆஃப் த கியூபாய்ட் ஈக்குவல் டு 24 மைனஸ் 2x, அப்புறம் ஹைட் ஆஃப் த கியூபாய்ட் ஈக்குவல் டு x. இப்போ வந்து வால்யூம் ஆஃப் த கியூபாய்டில் வந்து இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் என்னன்னு சொல்லலாம், வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. வால்யூமோட ஃபார்முலா என்ன, v ஈக்குவல் டு L இன்ட்டு B இன்ட்டு H, அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அப்போது v ஈக்குவல் டு லென்த் இங்கே என்ன 24 minus 2x into breadth 24 minus 2x into height அதான் x. வந்து இதை சால்வ் பண்ணலாம். இது வந்து 24 minus 2x the whole square எழுதிக்கலாம் into x. இப்போ இது வந்து a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது எப்படி எழுதணும், a minus b whole square a square minus 2ab plus b square. ஃபஸ்ட்டு a square அதாவது 24 square அதான் 576 plus b square அதாவது 2x the whole square அது வந்து 4x square minus 2ab. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா minus 96x அப்படின்னு வரும் into x. அடுத்து இதை எக்ஸோட மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும், 576x plus 4x cube minus 96x square. இப்போ இதை ஆர்டராக எழுதிக்கலாம், 4x cube minus 96x square plus 576x. இதுதான் வால்யூம் ஆஃப் த ஃபங்க்ஷன். இது வந்து எக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணும், அதனால் v of x ஈக்குவல் டு 4x cube minus 96x square plus 576x. இதான் வந்து ஆன்சர். எக்ஸசைஸ் 1.3ல 8th கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, a function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x square equal to f of x the whole square. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x equal to 3 minus 2x. இப்போ வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். கொடுத்த கண்டிஷன் வந்து f of x square equal to f of x the whole square. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு கிவன் எழுதிக்கலாம். அதாவது f of x equal to 3 minus 2x. அடுத்து வந்து f of x square கண்டுபிடிக்கணும். f of x square எப்படின்னா எக்ஸுன்ற வர இடத்துல x square போடணும். அப்போ 3 minus 2x square இதான் f of x square. அடுத்து f of x the whole square கண்டுபிடிக்கணும். அப்போது f of x the whole square எப்படின்னா 3 minus 2x the whole square. அதாவது இது a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. இதில் a வந்து 3, b வந்து 2x. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு a square அதாவது 3 square 9 minus 2 into a அதாவது 3, அப்புறம் b வந்து 2x plus b square அதாவது 2x the whole square. இப்போ சால்வ் பண்ணலாம். அப்போ 9 minus 2 into 3 6, 6 into 2 12, 12x plus 2x the whole square வந்து 4x square. அப்போ ஆன்சர் வந்து 4x square minus 12x plus 9. இதான் வந்து f of x the whole square. இது கொடுத்த கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது f of x square equal to f of x the whole square. அப்போது f of x squareோட வேல்யூ என்ன, 3 minus 2x square equal to f of x the whole squareோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 4x square minus 12x plus 9. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். minus 2x square இங்கே வந்துன்னா minus 4x square equal to minus
12x plus 9 minus 3. அப்போது இங்கே minus 6x square equal to minus 12x plus 6. இது இப்படி வந்ததுன்னா minus 6x square plus 12x minus 6 equal to 0. இப்போ 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா minus x square plus 2x minus 1 equal to 0. இப்போ வந்து இது நீங்கள் minus 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன வரும் x square minus 2x plus 1 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் x minus 1 into x minus 1 equal to 0. அப்போ x minus 1 equal to 0, x minus 1 equal to 0, அப்போ x equal to 1. இதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.